வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.13 தான் பார்க்க போகிறோம். ஸோ 3.13 இருக்கக்கூடிய எக்ஸசைஸை பாருங்கள். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதோட நேச்சர் என்ன அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி நேச்சர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இதுதான், சரிங்களா? இப்போ வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டெல்டா முக்கோணம் பண்ணுறது டெல்டான்னு சொல்லுவோம். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, ஓகேங்களா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்றத போடணும். ஸோ அப்படி போடும்போது டெல்டாவுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அது வந்து 0 விட அதிகமாக இருந்தால், அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வர ரூட்ஸ் எல்லாம் என்னது? ரியல். கண்டிப்பாக ரியல் தான். பாசிட்டிவ்னாலே ரியல் தான். அண்ட் அன்ஈக்குவல். 2 ரூட் இருக்கும் இல்லையா? பி ஸ்கொயர், அதாவது நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனாலே பவர் எக்ஸ் ஸ்கொயரில் தான் இருக்கும். அப்போ 2 ரூட் இருக்கும். அதனால 2 ரூட்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் கிடையாது அப்படின்றத தான் இங்கே சொல்லியிருக்கோம். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இது ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், ஓகேங்களா? ஈக்குவல் டு 0னா அது ஈக்குவல் ரூட்ஸு, பட் ரியலாக தான் இருக்கும். இது 0 விட அதிகமாக இருந்தாலும் ரியல் தான், பட் அன்ஈக்குவல், ஓகேங்களா? ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 0 விட அதிகமாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல், பட் ஈக்குவல் டு 0னா அதுவும் ஈக்குவல் தான். 0 விட அதிகம்னா அன்ஈக்குவல். இது 0 விட கம்மி, டெல்டாவோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ், ரியல் ரூட்டே கிடையாது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? எல்லாமே என்னது இமேஜினரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை எடுத்து எழுதியிருக்கேன். 15x² + 11x + 2 = 0. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ax² + bx + c = 0. இந்த ஃபார்மில் தான் நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ x² இந்த பவரில் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இங்கே x² இருந்தால் இங்கே x இருக்கணும், y² இருந்தால் y இருக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது இங்கே x² இருந்துச்சு அப்படின்னா x²க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் a. ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். a = 15. எக்ஸ் டேர்முக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது பி. எக்ஸ் டேர்முக்கு முன்னாடி இருக்கிறது 11, பி = 11. சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ இல்லாமல் தனியாக இருக்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். சி = 2. இப்போ ஏபிசி எடுத்து எழுதியாச்சு இல்லையா? இதை இந்த டெல்டாவில் அப்ளை பண்ண போகிறீங்க. b² - 4ac அப்படின்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டெல்டா = b² - 4ac. இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா. நம்ம மேலேயே பார்த்துட்டோம். இதை வச்சு தான் ரூட்டோட நேச்சர் எப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெல்டாவில் அப்ளை பண்ணுறேன். பியோட வேல்யூ 11, அப்போ 11², b² பதிலாக 11². ஸ்டூடெண்ட் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்கெட் போட்டு தான் போடுறேன். -4. ஸோ 4 அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஏவோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 2. ஸோ இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 11² 121 மைனஸ் 4 × 15 எவ்வளோ வரும்? 60. 60 × 2 120. மல்டிபிள் பண்ணால் 120. 120 மைனஸ் 121 மைனஸ் 120. ஸோ சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? டெல்டா = 1, ஓகேங்களா? 121லேருந்து 120 சப்ராக்ட் பண்ணால் டெல்டா = 1. ஸோ அப்போ டெல்டா வந்து என்னது கன்ஃபார்ம் பண்ணிடலாம், 0 விட அதிகம், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே மேலே பார்த்ததில் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ஓகேங்களா? ரூட் வந்து பாசிட்டிவில் வந்துச்சுன்னா 2 ரூட்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று ரியலாகவும் இருக்கும், பட் வந்து அன்ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்குரிய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கான டெரிவேஷன், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு டிட்டர்மின் பண்ணியாச்சு ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட் இதில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த b² அப்படின்றப்ப ஸ்கொயர் போடுறதுக்கு முன்னாடி டேர்மில் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே ப்ராக்கெட்டில் போடுங்க. அதே மாதிரி 4 நான் இன்டிவிஜுவலாக போட்டேன். பட் ஏவோட வேல்யூ என்ன வந்தாலும் ப்ராக்கெட்டில் போடுங்க, சியோட வேல்யூ என்ன வந்தாலும் ப்ராக்கெட்டில் போடுங்க. அப்படி போட்டால் தான் இது எல்லாம் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு மனசில் இருக்கும். அது போக உள்ள மைனஸோ ப்ளஸோ மைனஸ் இருந்துச்சு இல்லை 2 டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும், ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? -4 -5 அப்படின்றப்ப -9 அப்படின்னு சில நேரங்களில் மறந்து எழுத சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த சொல்கிற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேல்யூவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ராக்கெட்குள்ளே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பழகிருங்க. இந்த இடம் இல்லை, எல்லா இடத்துலையுமே. அப்படின்னா தான் அது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கால்குலேட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம்மு, அதாவது இதுலேயே செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x² - x - 1 = 0, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை அப்படியே எடுத்து எழுதுறேன். x² - x - 1 = 0. ஸோ இதுவுமே நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² + bx + c அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ
எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன இருந்தாலும் அது ஏ 1. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ = 1. எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது. பட் வந்து இந்த சைன் இருக்கு இல்லையா, சைனோட சேர்த்து எழுதணும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனோட சேர்க்க மாட்டோம். ஏன்னா ப்ளஸ் எதுவுமே போடலைன்னா அது ப்ளஸ் அப்படின்றப்ப இதெல்லாம் ப்ளஸ்ஸில் இருந்ததுனால ஒன்றும் போடலை. பட் இங்கே வந்து மைனஸில் இருக்குது. ஸோ சைனோட கண்டிப்பாக b = -1, c = -1, சைனை சேர்த்து எழுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா டெல்டா = b² - 4ac. ஓகேங்களா? ஸோ இப்போ பியோட வேல்யூ -1. இப்போ உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். -1னா ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு ஸ்கொயர் போட்டிருப்பேன். அப்போ இந்த ஸ்கொயர் மைனஸ்க்கும் 1க்கும் சேர்த்து தான். ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் இந்த 4 ஏவோட டேட்டா 1 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன், சியோட டேட்டா -1 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ ப்ராக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் எதுவுமே இல்லைன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் 4 × 1 × -1. ஓகேங்களா? ஸோ அப்போ -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ -1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப -1 × -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 1 1. ஸோ இது -1ஓட ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன வரும்? +1ன்னு வரும். -4 × 1 × -1. ஸோ 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான், அதே நம்பர் தான். ஸோ 4 × -1. ஸோ அதே தான் இங்கே -4 இருக்குது, இன்ட்டு -1 இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 4 4. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 + 4 என்ன வரும்? 5. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே எழுதுகிறேன். டெல்டா = 5. 5ன்றது 0 விட அதிகம். அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் சொல்லலாமா? 0 விட அதிகம்னாலே பாசிட்டிவ்னாலே ரூட்ஸ் வந்து என்னது? ரியல் தான். பட் வந்து என்னது? அன்ஈக்குவல் அப்படின்றத நம்ம தைரியமாக சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் டிவிஷன் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2t² - 3t + 3√2 = 0. ஓகேங்களா? இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தேர்டு டிவிஷன். ஸோ தேர்டு டிவிஷனை நான் கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × t² - 3t + 3√2 = 0. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து ax² + bx + c அப்படின்ற ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். x² பதில் t² இருக்குது, எக்ஸுக்கு பதில் t இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு ஃபார்முமே ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த ஃபார்மில் தான் கொடுத்துருக்குது இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அப்போ t² x² இங்கே t²க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் a. ஓகேங்களா? t² இருக்கட்டும், ஏவை எடுத்து எழுதியாச்சா? √2. tக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது b. ஸோ சைனோட சேர்த்து எழுதுங்க. b = -3. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் c = 3 - √2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடியது இந்த நேச்சர் ஆஃப் த ரூட்டு. அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா = b² - 4ac. இந்த ஃபார்முலா தான். ஸோ பிக்கான டேட்டா -3ன்றப்ப -3 ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள போடுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன். நம்ம ப்ராக்கெட்டை போடாமல் போட்டிங்கன்னா இந்த மைனஸ் தனியாகவே கடைசி வரைக்கும் வரும். சில நேரங்களில் மைனஸை மறந்துருக்க சான்ஸும் இருக்கும். ஸோ அதனால் ப்ராக்கெட்டை போட்டு -3 ஹோல் ஸ்கொயர் -4 ஏக்கு பதிலாக √2, சிக்கு பதிலாக 3√2. ஓகேங்களா? இப்போ -3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் -3 × -3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 × 3 9. இதுதான் -3 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப 9 ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டேன், 4 எழுதிட்டேன், இந்த 3யையும் எழுதிட்டேன். ஓகேங்களா? √2 × √2 இது நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டோம். 2 ஸ்கொயர் ரூட் நம்பரை மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது வந்து என்னது? ஹோல் நம்பராக கிடைக்கும். ஓகேங்களா? √2 × √2 = 2. √3 × √3 = என்னது? 3. ஸோ இந்த மாதிரி தான். அப்போ √2 × √2 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து 2 கிடைக்குது. ஓகேங்களா? இதுவும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வந்து ஆன்சர் 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த -9 அப்படியே எழுதிட்டேன், மைனஸ் எழுதிட்டேன். 4 3s are 12. 12 × 2 24. ஓகேங்களா? ஸோ அப்போ டெல்டா = 9 - 24 என்ன ஆன்சர் வரும்? நெகட்டிவில் தான் வரும். ஏன்னா பெரிய நம்பர் நெகட்டிவில் இருக்கிறதுனால -15. ஸோ -15 <0. 0 விட கம்மி தானே இது நம்ம தான் எழுதணும். ஓகேங்களா? 0 விட கம்மின்றப்ப நோ ரியல் ரூட்ஸே கிடையாது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 3.13 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய தேர்டு டிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து டிவிஷன் பார்க்க போகிறோம்.
பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம 4th டிவிஷன் போவோம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ 4th டிவிஷன் பாருங்கள். 9y² - 6√2y + 2 = 0. ஓகேங்களா? 9y² - 6√2y + 2 = 0. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இருக்கக்கூடியது ax² + bx + c = 0. இதே ஃபார்மில் தான் இங்கே இருக்குது. பட் என்ன, எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்குது. ஓகேங்களா? y²yன்னு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. x²க்கு முன்னாடி ஏன்ற மாதிரி y²க்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ஏன்னு எடுக்கணும். ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதெல்லாம் பி. சைனை மறந்துடக்கூடாது. மைனஸ். ஓகேங்களா? -6√2. சி வந்து 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா = b² - 4ac. ஓகேங்களா? ஸோ அப்போ b² அப்படின்றப்ப பியோட என்டையர் டேர்மை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு ஸ்கொயர் பண்ணுறேன். -4, ஏக்கு பதிலாக 9, சிக்கு பதிலாக 2. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6√2. ஓகேங்களா? நான் தனித்தனியாக எடுக்கிறேன். -6 × -6 -× ப்ளஸ் 6 × 6 36. √2 × √2 என்ன வரும்? 2. ஸோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். 36 × 2. ஓகேங்களா? √2 தனியாகவும் -6 தனியாகவும் போட்டு அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக வச்சுருக்கேன். அடுத்தது -4 × 9 36. இந்த 2 அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். 36 × 2 மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 72 -72. ஓகேங்களா? 72 - 72 0. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி நான் எழுதலாம். சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. 36 × 2 - 36 × 2. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால டைரெக்டாகவும் 0ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் நான் கண்டிப்பாக எழுதி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மல்டிபிள் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ டெல்டா = 0 அப்படின்றது கிடச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸில் =0, டெல்டா =0ன்றப்ப ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? இந்த இடத்துல இதை எழுதணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா டெல்டா =0 அப்படின்றப்ப தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேங்களா? ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் மட்டும் போதாது, ரியலையும் சேர்த்துக்கோங்க. ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். இதே இது பாசிட்டிவாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்போம். = 0ன்றப்ப ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் நம்பர் 5. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய 5th டிவிஷன் தான். இதை பாருங்களேன். என்னது? 9a² b² x² - 24abcdx + 16c²d² = 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபி எக்ஸு சிடி எல்லாமே கலந்துருக்குது. நம்மளுக்கு மைண்டில் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? ax² + bx + c = 0. அதுதான். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த x² மட்டும்தான் மைண்டில் வரும், கண்ணில் தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எக்ஸ் மட்டும்தான் கண்ணில் தெரியும். ஸோ ரிமைனிங் டேர்ம் ஃபுல்லாக என்னது? ஏ. இதில் இருக்க ரிமைனிங் டேர்ம் ஃபுல்லாக என்னது? டி வரைக்கும் பி. இதில் இருக்க என்டையர் டேர்ம் சி அப்படின்றத மைண்டில் வச்சுக்கலாம். இதில் ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ நாட் ஈக்குவல் டு 0னா இந்த இடத்துல ஏக்கு பதில் 0 போட்டு பாருங்கள். 0 போட்டால் என்ன ஆகும்? என்டையர் டீமே 0 ஆகும். 0 × x² 0. ஸோ அப்போ x² டேர்மே 0 ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து என்னது? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே கிடையாது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா கண்டிப்பாக எக்ஸோட பவரில் 2 இருந்தே ஆகணும். ஓகேங்களா? எக்ஸோட பவரில் 2 இருந்தே ஆகணும். ஏதோ ஒரு நம்பர் எக்ஸோ ஒய்யோ டியோ அதில் பவரில் 2 இருந்தால் மட்டும்தான் அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஏக்கு 0 போட்டால் இது என்டையர் டேர்மே 0 ஆயிடுச்சுன்னா x² டேர்மே இல்லாமல் போயிடும். அப்போ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே கிடையாது. ஸோ அதுக்காக தான் ஏ நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி பி நாட் ஈக்குவல் டு 0. பி 0 போட்டாலும் எக்ஸ் போயிடும் அப்படின்றக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம வந்து வழக்கம் போல் ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி சின்னு எழுதலாமா? ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0. ஏ வந்து x² தவிர்த்து மீதி என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாமே ஏ. எக்ஸை தவிர்த்து மீதி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பி. மைனஸ் இருக்குது, மைனஸையும் சேர்த்து போடுங்க. சி வந்து என்டையர் டேர்ம். ஓகேங்களா? எடுத்து எழுதியாச்சு. நம்மளுக்குரிய ஈக்குவேஷன் டெல்டா = b² - 4ac. ஸோ அப்போ இதில் b² இதுதான் பி. ஸோ அதை அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு ஸ்கொயர் போட்டேன். b² - 4, ஏக்கு பதிலாக 9a² b², சிக்கு பதிலாக 16c²d². ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எந்த ப்ராசஸும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த -24 அப்படின்றத ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா -24 × -24. ஓகேங்களா?
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 24 இன்ட்டு 24 என்ன வரும் 576. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 25 30 நம்பர்ஸ் வரைக்குமாவது ஸ்கொயரை தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த பட்சத்துக்கு 24ஓட ஸ்கொயரு 576 எழுதியாச்சு. மீதி ஏபிசிடி இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஸோ ப்ராக்கெட்டில் எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயரை இண்டிவிஜுவல் ஸ்கொயராக எடுத்து எழுதலாம். ஓகேவா? இதே இது இந்த மாதிரி ப்ளஸில் இருந்து ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்ட்டு எடுத்து எழுதக்கூடாது. ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம எப்படி எழுதலாம், பிரித்து எழுதலாம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எழுதலாம். அடிஷனோ சப்ராக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா ஹோல் ஸ்கொயரை வந்து இண்டிவிஜுவலாக எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் கரெக்டு, இது தப்பு. ஓகேங்களா? ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துக்கு இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்றப்ப எல்லாத்துக்கும் ஹோல் ஸ்கொயரை இண்டிவிஜுவல் ஸ்கொயராக எழுதிட்டு மைனஸ் 4 இன்ட்டு 9 என்ன வரும் 5 4 இன்ட்டு 9 36. ஓகேங்களா? 36 இன்ட்டு 16 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4 இன்ட்டு 9 36, 36 இன்ட்டு இந்த 16 மல்டிபிள் பண்ணுறேன். 6 6 36, 3 3 21, நெக்ஸ்ட்டு 1 6. ஓகேங்களா? ஸோ 6 7 3 376 சாரி 133 வரும். ஓகேங்களா? ஸோ 133ன்றப்போ 576. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் 576. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன்றதுனால எல்லாத்தையுமே இது ஆக்சுவலாக மல்டிப்ளிகேஷன் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுதிட்டு மைனஸ் சைனை இங்கே எழுதிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே சேம்ன்றப்ப ஈக்குவல் டு 0 டிவைட் பண்ணி இது சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா ஈக்குவல் டு 0. தேட் ஃபோர் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேங்களா? ரியல் அண்ட் ஈக்குவல் அந்த ரெண்டு வார்த்தையுமே வரணும். ஓகேங்களா? அன்ஈக்குவலுக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல் சொன்ன மாதிரி இங்கே ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வந்து ரியல் தான் பட் ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இந்த ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்